ராஜா, தற்போது கேவி தங்கபாலு மற்றும் ரூபி மனோகரனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் விசாரணையானது எப்போது தொடங்கி நடைபெற உள்ளது? இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் நீங்க பதிவு பண்ணலாம். சுபாஷ், நெல்லை கிழக்கு மாவட்ட ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவின் பேரில் 8 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு இடங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணை தொடர்ந்து நேற்றைய தினத்தை பொறுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த இப்போ தற்சமயம் ரூபி மனோகரனுக்கும் தங்கபாலுக்கும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது மொத்தம் 16 பேருக்கும் சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. தற்சமயம் பாதியே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் எல்லாருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் அவருடைய மருமகனுக்கு ஜபாவிற்கு ஒரு கடிதம் போலீஸ் தரப்பில் நமக்கு வெளியிடப்பட்டது. தொடர்ந்து அதிலிருந்து ரூபி மனோகரனுக்கு தனக்கு 78 லட்சம் வழங்க வேண்டும் என ஜெயக்குமார் மரண வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். 78 லட்சத்தை கேட்டதால் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ரூபி மனோகரன் மீது புகார் அளிக்க உள்ளது ஜெயக்குமார் மரண வாக்குமூல கடிதத்தை அடிப்படையில் ரூபி மனோகருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது கேவி தங்கபாலுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மரண வழக்கில் கேவி தங்கபாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் வாக்குமூல கடிதத்தின் அடிப்படையில் 16 பேருக்கும் அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தங்கபாலுவிடம் 11 லட்சத்தை திருப்பி தரவில்லை எனவும் ஜெயக்குமார் கடிதத்தில் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து விசாரணையானது தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.